Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோவில் KSG Nursery பெங்களூரில் வாங்கின ரோஸ் செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 செடி வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி, அப்புறம் ஒரு 10 செடி வாங்கியிருந்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 செடி வாங்கியிருந்தேன். அந்த 18 செடியில் எத்தனை செடி நம்மளுக்கு சர்வே ஆச்சு, எந்தெந்த செடிலாம் நல்லா வந்திருக்கு, எந்தெந்த செடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 செடி ஆர்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்மளுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க. 3 2 அப்படின்லாம் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் செக் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஒரு 3 செடி ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 10 செடி போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி ஆர்டர் பண்ணணும், எந்த மாதிரி அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள். இதுதான் நான் 3வது டைம் வாங்கின 10 செடி. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 செடி வாங்கியிருந்தேன். ரொம்ப ஹெல்த்தி பிளான்ட் அப்படின்லாம் அனுப்பல, ஓரளவுக்கு சுமாரான செடிகள் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே குட்டி குட்டி கிளைகளாக இருந்துச்சு. வேர்களும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இல்லை. அந்த அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி வேர்கள் தான் சில செடிகளில் இருந்துச்சு. கரெக்டாக இந்த செடிகள்லாம் வாங்கி 3 மாதம் ஆயிடுச்சு. இதில் சில செடிகள்லாம் நான் ரீபாட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்தது, வேர் நல்லா சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே அந்த 6 இன்ச் பாட்டில் கீழே அந்த ஹோல்ஸ் வழியாகவே வேர்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச் பாட்டில் மாற்றிட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் பாட்டிலே தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எந்தெந்த செடிகள் வாங்கினேன், எது இதெல்லாம் சர்வே ஆகிருக்கு, எது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வெஜ்ஜூட்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ். இது டிஏ ரோஸு. நல்ல பெரிய பூவாக பூக்குது, நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அந்த கலருமே பார்க்க அவ்வளோ அழகு. இதிலே பார்த்திங்கன்னா நான் 2 வெஜ்ஜூட், அதாவது 2 செடி வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ வந்து 2ஆக வாங்கிக்கலாம், ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம மொத்தமாக 10 வாங்கினா தான் உண்டில்ல, அதனால் நான் டிஏ ரோஸ்லலாம் பார்த்திங்கன்னா 2 போட்டேன். சப்போஸ் ஒன்று போனாலும் ஒன்று வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லாவே வந்துருச்சு இந்த செடி. இது பார்த்திங்கன்னா கோக்னட் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி தான். ஒரு பிங்க் கலர் ரோஸ் பூக்கும். இதில் அழகாகவே இருக்கும் அந்த ரோஸ் கலர் பார்க்குறதுக்கு. ஃப்ரெக்ரன்ஸும் இருந்துச்சு. பூத்திருந்தது ஒரு டைமு. இப்போ பார்த்திங்கன்னா பேசில் நல்லாவே பேசில் எடுத்து வந்துருந்துச்சு. இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிப்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டாப் ஆனது. இடையில பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வளர்ந்தது பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தி க்ரோத் வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜூலியா சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீப்பர், மோரார்லெஸ் க்ரீப்பர் மாதிரியே தான் இருக்கும். ஒரு எல்லோ கலர் ரோஸ், அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் பார்க்க நம்ம கிரஹாம் தாமஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் கிரஹாம் தாமஸோட பெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பூ சைஸும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதுலேயுமே ஒரு பூ பூத்துருந்துச்சு. நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி ஆட் பண்ணுறேன் கடைசியில் வீடியோவுக்கு பின்னாடி. 2த்துலேயுமே இதில் வந்து பூ பூத்துருந்துச்சு. இப்போ வந்து மொட்டு தான் வச்சுருக்கு. நான் செகண்ட் அப்டேட் போடக்குள்ளே எல்லாத்துலேயும் ஃப்ளவர் வந்துடும் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரைனி ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. ஒரு லேவெண்டர் கலரில் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கும் இந்த வெரைட்டியுமே. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் 2 செடி வாங்கியிருந்தேன். 2மே நல்லா சர்வே ஆகிடுச்சு. இது ப்ளம் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி. லேவெண்டர் கலரில் பூ வரும், நல்லா கொத்து கொத்தாக தான் பூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூம் இது தான், கொஞ்சம் சின்னதாக தான் பூத்துருக்கு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியாக வரக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பூக்கள் வரும். பூவோட சைஸும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பாட் வந்து மாற்றி வச்சுருக்கேன் 6 இன்ச்சிலேருந்து. இது ஆர்டிக் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி. இது பூ பார்த்திங்கன்னா ஒரு லேவெண்டர் கலந்த பிங்கிஷில் இருக்கும். அந்த பெட்டலுக்கு ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி ஒயிட் கலரில் இருக்கும். இதில் இப்போ தான் ஒரு பேசில் வருது. ஒரு பூவும் பூத்துச்சு, சின்னதாக பூத்துச்சு. இது பார்த்திங்கன்னா லேவெண்டர் சிம்ப்ளிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி தான். லேவெண்டர் கலரில் இருக்கும். பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் பூ அவ்வளோ அழகாக, அந்த கலர் சூப்பராக இருக்கும். இந்த செடி 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் நான் அன்பாக்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வேறே இல்லாமல் ஒரு செடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அது. இதுவுமே பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. இப்படியே தான் இருக்குது. ஒரு 2 இலை வந்துச்சு. இப்போ அந்த 2 இலையும் கொட்டிடுச்சு. கீழேருந்து கொஞ்சம் டைபேக் வர மாதிரி இருக்குது. இதுவும் போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஏ ரோஸ் தான், டேவிட் அஸ்டின் ரோஸ். ரெட் கலரில் நல்லா ப்ளூம் வந்து பெருசாக இருக்கும், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு 2 பூ பூத்துச்சு. நான் 2 செடி வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாக இப்படியே நின்றுட்டு இருந்தது. இப்போ தான் வந்து பேஸில் எடுத்து நியூ க்ரோத் வந்திருக்கு. இன்னொன்று கிரவுண்டில் வச்சுருக்கேன், அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது என்ன ஐடினே தெரில, நம்பர் தான் போட்டிருந்தாங்க. இதுவுமே காஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 செடி அவுட் ஆகிடுச்சு. இது வந்து கிரஹாம் தாமஸ். இது நல்லாவே வந்துட்டுருக்கு. ரொம்ப குட்டி செடி. இந்த காஞ்சி போய் 2 கிளை இருக்குது பாருங்களேன், குட்டியாக ஒன்று, ஒரு காஞ்சி போன கிளை. அது மட்டும்தான் இருந்துச்சு வரக்குள்ளே. அப்புறம் பேசில் எடுத்து நல்லாவே இந்த செடி வளர்ந்துருச்சு. இடையில ட்ரிப்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நியூ க்ரோத்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது மிட் நைட் ப்ளூ ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி தான்.
இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி செடியாக தான் அமைச்சிருந்தாங்க. ஆனால் செடி இப்போ நல்லாவே வந்துருச்சு. ஒரு 2, 3 பூ பூத்துருச்சு இதில். இப்போ இடையில ட்ரிப்ஸ் வந்து தான் எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, வளரவே இல்லை. இப்போ கெம்மெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைனி ப்ளூ தான். ரைனி ப்ளூ ஒன்று வந்து 6 இன்ச்லேயே வச்சுருக்கேன், ஒன்று வந்து 10 இன்ச் பாட்டில் மாற்றிட்டேன். இதுலேயுமே பாருங்கள் பேசில்லாம் வந்திருக்கு. நிறைய பூ பூக்குது கொத்து கொத்தா, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ கலருமே. இது ஆல்ரெடி பூ பூத்தது ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், அது பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து எர்த் ஆங்கிள்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஒரு கப் ஷேப் ஃப்ளவர் அதுதான். இதுதான் ரைனி ப்ளூ. மொட்டாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் டார்க் கலரில் மாறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4வது நாள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே கொட்டிடுது. இது வந்து கோக்னட் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் நான் சொன்னேன்ல, அந்த பூ தான் இது. இது பாருங்கள், ட்ரிப்ஸ் வந்து அப்படியே நின்றுருந்தது. நான் இதில் கெம் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் நியூ க்ரோத் அவ்வளோ நீட்டுக்கு வந்துருந்துச்சு. நான் கேஎஸ்ஜியில் வாங்கினேன் ஒரு 4 செடி பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டிஏ ரோஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெஜ்ஜூட்டு. இது வந்து டெரஸ்லேயும் ஒரு 4 இன்ச் பாட்லேயே வச்சுருக்கேன். ஸோ கிரவுண்ட்லேயும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நிறைய கொத்தா மொட்டு வச்சுருக்கு. இதில் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அந்த கலர் நல்ல வாசனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2 நாள் தான், அதாவது பூ பூத்து ஒரு 2வது நாளே பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே இந்த பிங்க்லேருந்து அப்படியே ஒயிட்டுக்கு மாறிடுது. இது பார்த்திங்கன்னா வெனிசா பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டிஏ ரோஸ் தான். இது அப்படியே கொஞ்சம் வளராமே இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பேசில் எடுத்துருக்கு. இது பூ பூத்த உடனே இதோட அப்டேட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது செடி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த பேசில் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் செடி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது டீஸு. இது கிரவுண்ட்லேயும் ஒன்று வச்சுருக்கேன், டெரஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் டிஏ ரோஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு மொட்டு வச்சதுனால ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதனால் 2 மொட்டையுமே பறித்து போட்டேன். ஏன்னா நம்ம பூ பூக்க விட்டோன்னா செடி வந்து சீக்கிரம் வளராது. அதனால் சின்ன செடிகளில் பூவை பறிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நியூ க்ரோத் வந்து ஹெல்த்தியாகவும் அந்த மொட்டுக்கள் வைக்கும். அதனால் குட்டி செடியில் பூ மேக்ஸிமம் பூக்க விடாதீங்க. இது வந்து எர்த் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு க்ரீப்பர் தான், கொடி ரோஸு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கப் ஷேப் ரோஸ் போட்டேன்ல, அதுதான் இது. கீழே கிரவுண்டில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேசில் வந்துச்சு. நல்ல ஹைட்டாகவே வந்துருச்சு. இன்னும் மொட்டு வைக்கலை, இனி தான் மொட்டு வைக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஒரு மாதம் கழித்து போடுறேன், எப்படி இருக்குது எல்லா செடிகளிலும் பூ எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேஎஸ்டியில் நான் மொத்தம் 18 செடி வாங்கியிருந்தேன். 18ல் 3 சுத்தமாக காஞ்சிருச்சு, 1 காயிற நிலமையில் இருக்குது. அப்போ 4 செடி, 18ல் 4 போயிடுச்சு, மீதி 14 செடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.